50 lakhs ஸ்கேமுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரெடிட் ஒரு கால்குலேஷனை வச்சு அவர் அதில் ஒரு ஆடியோ சொல்லியிருப்பார். என்னன்னா, நீங்கள் என்ன போவீங்க, அதிகபட்சம் போனால் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, எஃப்ஐஆர் போடுவீங்க, அந்த இடத்துல போனால் நான் உள்ளே போய் உட்காருவேன், உட்காந்துட்டு நான் அட்வொகேட்டுக்கு ஃபீஸை செலவு பண்ணிட்டு போயிடுவேன், செலவு பண்ணிட்டு நான் வந்து அந்த இடத்துல இல்லைங்க நான் கொடுக்குறேன்னு சொன்னால் போலீஸை என்னை வெளியே விட்டுருவாங்க, ஏன்னா உள்ளே கொண்டு போய் வச்சா அவங்க யாருக்கும் பணம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அதிலே ஒரு டோன் வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் அக்ரெசிவ் டோன் மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம பேசி முடிச்சது தான் ஆக்சுவலி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50 to 70 கால்ஸ் நமக்கு வந்திருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் 17 சொன்னேன், இப்போ அது இன்னும் அதிகமாகிடுச்சு. ஒரு 70 கால்ஸ் வந்திருக்கும். என்ன அப்படின்னா, ஆமாம் நானும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. இது ஜஸ்ட் எத்தனை பேர் பணம் கொடுத்துருக்காங்க அவருக்கு? மேம் அது வந்துட்டு எவிடென்ஷியலாக வந்து சில பேர் என்னென்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு வந்து பிகாஸ் ஆஃப் அதர் ஃபேக்டர்ஸ்னால ஓகே என்னால் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஃபார்வர்ட் வர முடியாதுங்கிறாங்க. சில பேர் யோசிச்சுட்டு சொல்கிறேன்றாங்க. சில பேர் கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, சில பேர் செக் பவுன்ஸ் கேஸும் இங்கே ஃபைல் பண்ணியாச்சு. அது நான் உங்களுக்கு லிஸ்ட் தரேன். ஓகே அந்த மாதிரி எல்லாம் நம்மளை அப்ரோச் பண்ணும்போது எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது இட் இஸ் அ ஹியூஜ் ஹெவி ஸ்கேம் அப்படின்னு. கைண்ட் ஆஃப் ஒரு ஆருத்ரா மாதிரின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன்.